ஈரோட்டில் வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்ய புடவைகள் பதுக்கி வைக்கப்பட்டு இருந்ததாக குடோனுக்கு வைக்கப்பட்ட சீலை அகற்ற மறுப்பு தெரிவித்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றம். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, இந்த வழக்கு குறித்த விவரங்கள் என்ன பகிர்ந்துக்கு? வணக்கம். ஈரோடு மாவட்டம் சித்தோடு காவல் எல்லைக்குட்பட்ட காளிங்கராயன் பாளையம் அருகே அண்ணா நகரில் உள்ள தனியார் கட்டிடத்தில் ரகசிய தகவலின் அடிப்படையில் பறக்கும் படையினர் கடந்த மார்ச் மாதம் 26ஆம் தேதி சோதனை நடத்தினார்கள். அப்போது 161 மூட்டைகளில் 24,150 சேலைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். பின்னர் அந்த குடோனுக்கும் சீல் வைக்கப்பட்டிருந்தது. அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தியதில் இந்த சேலைகளை அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமார் என்பவர் 20 நாட்களுக்கு முன் வாங்கி குடோனில் வைத்திருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அதிகாரிகள் சித்தோடு காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார்கள். புகாரின் அடிப்படையில் அசோக்குமார் மற்றும் அவரது உதவியாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் குடோனுக்கு வைக்கப்பட்ட சீலையை அகற்ற கோரியும், குடோனில் உள்ள சேலை உள்ளிட்ட பொருட்களை வெளியில் எடுக்க அனுமதி கோரியும் குடோன் உரிமையாளரான பாக்யலட்சுமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அதில் தமிழ் புத்தாண்டுக்காக தனது ஆற்றல் அறக்கட்டளை மூலம் துப்புரவு பணியாளர்களுக்கு புடவைகள் வாங்குவதற்காக தேர்தல் அறிவிக்கப்பட்டதற்கு முன்பே புடவைகள் வாங்கப்பட்டதாகவும் தங்களிடம் ஆற்றல் அசோக்குமார் என்பவர் ஆர்டர் செய்திருந்ததாக அந்த மனுவில் கூறப்பட்டிருக்கிறது. தேர்தல் அறிவிக்கப்பட்டதால் அவற்றை வழங்க முடியாததால் குடோனில் வைத்திருந்ததாகவும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. புடவைகள் வைத்திருக்கப்பட்டதற்கும் தேர்தலுக்கும் தொடர்பில்லை எனவும் புடவைகள் வாங்கியதற்கான ரசீதுகள் உள்ளிட்ட ஆவணங்களை காண்பித்தும் குடோன் சீல் வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சீலை அகற்றுமாறு ஆட்சியரிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவே இந்த மனுவானது குறிப்பிட்டிருக்கிறது. இந்த மனு நீதிபதி SM சுப்பிரமணியம் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் J. ரவீந்திரன் ஆஜராகி சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் சீலை அகற்ற கோரி மனு அளித்ததை ஏற்க முடியாது என்று அவர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அவர் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார் அரசு. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.